ஹாய் மக்களே, இன்னைக்கான 5வது ப்ரோமோ 6வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. என்னடா ப்ரோமோ விட்டுக்கிட்டே இருக்காங்க மாதிரி ப்ரோமோவா விட்டு தள்ளுறாங்க. ஐயோ, கிராண்ட் ஃபைனல் வந்ததும் போதும் ப்ரோமோங்கிற நம்ம. ஆனால் அதில் ஒரு எக்ஸாக்டிங்கே இல்லை. ஒரு 5வது ப்ரோமோ 6வது ப்ரோமோ எப்பயும் மொக்கையாக தான் போயிட்டு இருக்கு சொல்லப்போனால். ஒரு ஃபஸ்ட்டு ப்ரோமோ கூட ஒரு எக்ஸாக்டிங்காக இருந்துச்சு. அண்ட் 5வது ப்ரோமோ 6வது ப்ரோமோலாம் வச்சோ எதுக்கு தாண்டா இந்த ப்ரோமோ விடுறீங்க மாதிரி என் மனசுக்குள்ள தோணுச்சு. நான் இதை பற்றி பேசணுமாடா, இதை பற்றி சொல்லணுமாடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. அண்ட் என்ன நடக்குதுன்னா, நம்ம 4வது ப்ரோமோவில் இருந்துக்கிட்டு எல்லாருமே அவங்கவுங்க இப்போ டான்ஸர்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க, பாட்டு போடுறவங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த 5 பேர் ஃபைனல் 5 பேர் அங்கே உள்ளுக்குள்ள இருக்காங்க. அண்ட் இவங்கெல்லாம் வெளியில் ரேப் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க சொல்லப்போனால். அண்ட் வன்மம்லாம் இல்லாமல் இல்லை, ஐயோ அர்ச்சனா கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற வன்மம்லாம் இல்லாமல் இல்லை, அதையும் தாண்டி தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க சொல்லப்போனால். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பிக் பாஸ் ஒரு லோ பட்ஜெட் பிக் பாஸ் சொல்லப்போனால். அதுதான் பிக் பாஸ், லோ பட்ஜெட் பிக் பாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் என்னன்னா, இதில் ஒரு டாஸ்க்கும் வைக்கல, ஒரு அதிகமாக ஒரு டாஸ்க் வைக்கல, ஒரு ஹை லெவலில் ஒரு டாஸ்க்கும் வைக்கல, எதுவுமே வைக்கல. எதுக்கடா இந்த டாஸ்க்கு? எல்லாமே காலைல வந்தா மார்னிங் ஆக்டிவிட்டி சண்டை, ஈவினிங்னா சண்டை, மதியம்னா சண்டை, ஃபைட்டிங், நேருக்கு நேர் வாய் டு வாய் பேச்சு, அண்டு எல்லாம் அட்டாக் மூடு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு சொல்லப்போனால். டாஸ்க்குங்கிறதே இந்த சீசனில் அவ்வளோக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். அண்ட் எல்லாமே உங்களை பகை, வன்மம், டாக்ஸிக்கு இந்த மாதிரி நிறையா இது லெவலில் கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் அதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு சொல்லப்போனால். அண்ட் அவங்க வன்மத்தை தூண்டினது, நம்ம மாயா கப்பு அடிக்கணும்னு நினச்சது, அதுவும் இந்த அர்ச்சனா கப்பு கொடுத்ததும் போதும் இவங்க வன்மத்தை அடக்கவே முடியலன்னு தான் சொல்லணும். என்னன்னா, நீங்கள் வந்துட்டு பிஆர் டீம்னால தான் ஜெயிச்சிங்க, இது எதுக்குடா அங்கே போறீங்கிற மாதிரி எனக்கே டவுட் ஆயிடுச்சு. என்னங்கடா இன்னும் உங்கள்கிட்ட என்னங்கடா சொல்லி புரிய வைக்கணும்? ஒரு போல் போட்டால் கூட அர்ச்சனா தான்டா ஃபர்ஸ்ட் வருது, அதில் கூட பிஆர் டீமாடா, என்னங்கடா டேய், ஷோ தாங்க முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி, முடியலடா அப்படிங்கிற மாதிரி இவங்க வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் இந்த மாயா மூஞ்சில கரிய பூசணுங்கிறது தான் என் இது சொல்லப்போனால். அண்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம உள்ளுக்குள்ள 5 பேர் இருப்பாங்க. உள்ளே போயிட்டு நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்திருப்போம் அவன் வீடு அண்டு கமல் சார் உள்ளே போயிருந்ததெல்லாம் எல்லாமே நம்ம சொல்லியிருந்திருப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம தினேஷ் அண்ட் விஷ்ணு 2 பேருமே வெளில எவிக்ட் ஆகிடுவாங்க. அடுத்து வந்துட்டு நம்ம தலைவி மாயா வெளில வந்துடுவாங்க. அவங்க தான் வெளில வந்துட்டு அங்கே போயிட்டு உட்காந்துருவாங்க அவங்க குரூப்போட. அச்சோ, யாருக்கு வரப்போகுது? நம்ம டீமில் யாருமே போகலையே, நம்ம டீமில் 8 பேர்த்தில் ஒரு ஆளுக்கு போயிருந்தா கூட நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே யோசிச்சுட்டு, ஸோ இவங்களுக்கு போது பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்லே தான் இருப்பாங்க சொல்லப்போனால். கான்ல இல்லாமலாம் இருக்கவே மாட்டாங்க கான்ல தான் கண்டிப்பாக இருப்பாங்க. வன்மத்தை கற்கணும்ல, கக்கணும். அப்புறம் எதுக்கு? இல்லைன்னா அவங்களால இருக்க முடியாதுல்ல, அதனால வன்மத்தை கக்கி தான் ஆகணும் சொல்லப்போனால். இந்த வன்மம்லாம் இல்லாமலாம் இருக்காது. ஐயோ, இன்னும் சொல்லுவாங்க பாருங்க, என்ன வெளியில் போயிட்டு இன்டர்வியூ கொடுக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் இவங்க பிஆர் டீம்னால தான் ஜெயிச்சாங்க. இப்போ 4-5 பேர் என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பிஆர் டீம்னால தான் ஜெயிச்சாங்க. அர்ச்சனா பிஆர் டீம் இல்லைன்னா ஜெயிச்சிருக்க மாட்டாங்க, மாயா தான் பெஸ்ட் வின்னரு, பிளே இல்லை வாயா மூணுங்கடா, கொடுத்ததுக்கப்புறமா இப்படி ஏன்டா பேசிட்டு இருக்கீங்க மாதிரி எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க மக்கள் ப்ரையாரிட்டியோட அண்ட் அந்த இதோட கொடுத்துருக்காங்க. இதனாலேயே எனக்கு வேற எதுவும் சொல்ல தோணல. இவங்க என்னடா இவ்வளவு வின்னிங் ஆனதுக்கு அப்புறமும் இவங்க இவ்வளவு மாயா தான் வின்னர், பெஸ்ட் வின்னர், ரியல் வின்னரா சொல்ல போனா. ஏங்கடா டேய், என்னை பொறுத்த ரியல் வின்னர் வந்துட்டு பிரதீப் தாண்டா. பிரதீப்னால தாண்டா நம்ம அர்ச்சனாவும். எனக்கு ரெண்டுமே நான் ஒன்னா தான் பாக்குறேன் சொல்லப்போனா. இவங்க தனியா அவங்க தனியா அப்படிங்கிற பேச்சுக்கே நான் பார்க்கல. அண்ட் சில் பண்றான் 6 மணிக்கு.